அப்போ இந்த 30ஆம் தேதிங்கிறது அவங்க கரெக்டான டைமாங்கிறது தெரியல. ஓகே. அந்த நாடுகளில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படிங்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி படம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே. ரிசல்ட்டுக்கு படம் வந்துச்சு அந்த படம் ஒன்றும் பின்னடைவாக இருக்கும். ஏன்னா அந்த படம் முழுக்க விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, வேர்ல்டு வைடு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் தானே பெரிய பிஸ்னஸ். அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது? ஒரு தேர்தல் நேரம் நடக்குதுங்க, உச்சகட்டம் சூடு பிடிக்குது. சின்ன கட்சி ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட தோத்து போகணும்னு தெரியும். தெரு சுற்றுறான். ஆனால் சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகளில் ஜனநாயகனோட ரிலீஸை பற்றி கேட்க போகிறோம். அதுக்கு நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் சுபீஷ் சார் தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 30ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியலாக வரல, பட் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏன் 30ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏன் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்க? ஜனநாயகன் ரிலீஸில் பல சிக்கல் இருக்குது. புதுசாக இப்போ இந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய உள்ள போகுது. மிடில் ஈஸ்ட் எல்லாம் முடங்கி கிடக்கு. அங்கேருந்து வர முடியல, போக முடியல. யூரோப்புமே பெருசாக இப்போ வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூன்லேருந்து. அப்படிங்கிறனால இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன்லேருந்து அவங்க வெக்கேஷன் வரும்போது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக அங்கே பிரித்த விலைவாசி உயர்வுலாம் நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் மாதிரியான இடங்கள்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. வேர்ல்டு வைடு ரிலீஸுங்கிறது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஓகே, அது ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் 23ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம், 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 30ஆம் தேதியுமே வருமாங்கிறது தெரியல. ஓகே. இப்போ என்னன்னா பட சிக்கல் கிடையாது, இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்ல இந்த வார் ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா? ஓகே. ஃபினான்ஷியலா உங்களுக்கு அடி வாங்கும். ஃபினான்ஷியலா அடி வாங்கும். மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ அவன் வாழ்றதுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. எப்படி படமாக்க போவான்? கண்டிப்பா. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. யூரோப் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங்கே கிடையாது, பல இடங்கள்ல கட் ஆகி போச்சு. பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய பின்னடைவு, விலைவாசி கடுமையான உயர்வு, லோக்கல்ல ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற பல சிக்கல் இருக்கு வேர்ல்டு வைடு. அப்ப இந்த 30ஆம் தேதிங்கிறது அவங்க கரெக்டான டைமாங்கிறது தெரியல. அந்த நாடுகளில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படிங்கும்போது 30ஆம் தேதிக்குமே படம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். ஆனா படத்துக்கான சிக்கல்லாம் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த படத்துக்கு சென்சார் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொன்னதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரிலீஸ் பண்ண முடியாம ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே. அதே மாதிரி அமேசான் ஜனநாயகன்லேருந்து வெளில வந்துட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் அவங்க ஏன் வெளில வரணும்? இல்ல, அவங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க படத்தை. 4 வாரத்துல ஆக்சுவலா அந்த படம் நேரம் அமேசான்ல வந்திருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்நேரம் நம்ம ஆன்லைன்ல பார்த்துருக்கலாம். பட் அவங்க பெரிய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, படம் வரல. அந்த கேப் விழுகுதுல, அந்த கேப் அவங்களுக்கு ஒரு பிசினஸை பாதிக்கும். ஓகே. அப்படிங்கும்போது அது வேணாங்கிற மாதிரி அவங்க வெளியே வந்திருக்காங்க. இனி திருப்பி ஓடிடியும் விற்கணும், ஓடிடி விற்கணும், ஓவர்சீஸ் வாங்குறவங்க ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இவ்வளவு சிக்கல் இருக்கு இனிமேல் படத்துக்கு. ஒரு சிக்கல் தாண்டி இப்போ பல சிக்கல் வந்துருச்சு. முதல்ல சென்சார் மட்டும் தான் சிக்கலா இருக்கு. இப்போ ஓடிடி சிக்கல், வேர்ல்டு வைட் ரிலீஸ் சிக்கல், தமிழ்நாட்டில் இந்த ரிலீஸ் சிக்கல், நிறைய சிக்கல் இப்போ இருக்கு. ஓகே. இப்போ சென்சார் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. சென்சார் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன்டையும் போயிட்டு அதுவும் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அவங்க ரிலீஸுக்கு வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை தான் இருக்கு, மெயினான பிரச்சனையா தான். ஓகே. ஒருவேளை 30ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சுன்னா பரவலான தேட்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதே 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா, மே 4க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா பரவலாக தேட்டர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார்? இல்லை, இப்போ அவங்க கரெக்டாக 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ கரெக்டாக வெக்கேஷன் டைமு, ஓரளவுக்கு படம் போட்ட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எடுத்துடலாம். ஆனால் அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலையோ ஓகே, அது ஒரு சிக்கல் இருக்குது. தேட்டர் கிடைக்கிறதுல இப்போ பிரச்சனை வராது, தேட்டர் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் ஒரு அந்த படத்தை பார்க்குறப்ப அது வேற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி படம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே. ரிசல்ட்டுக்கு படம் வந்துச்சு அந்த படம் ஒன்றும் பின்னடைவா இருக்கும். ஏன்னா அந்த படம் முழுக்க தன்னுடைய அரசியல் கருத்தை சொல்லக்கூடிய படம் தான். அது ஒரு கமர்ஷியல் படம் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அந்த வசனம் பேசியிருப்பாரு. இப்போ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ல அவர் வேற மாதிரி முன்னப்பின இருந்ததுன்னா அது ட்ரோல் ஆயிடும். ஓகே ஓகே. அரசியல்ல ஒன்றும் இல்லை, சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டோம். ஆமா, அது ட்ரோல் ஆயிரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏப்ரலுக்கு ரிலீஸ், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாவது கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஓகே. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது படம் பெரிய செட்பேக்காக மாறிடுறது. புரியுது சார். நிறைய கட்ஸ் போய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ பரவலாக அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கட்ஸ் நிறையா பேர் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க என்ன கண்ணோட்டத்தோடு அந்த படத்தை எடுத்தாங்களோ அந்த மாதிரியே இருக்குமா, இல்லை இது வேற மாதிரி தான் தெரியும்? இல்லை, அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. முக்கியமான 2-3 சவுண்ட்ஸ் மட்டும் மியூட் போட சொல்லியிருக்காங்க போல. ஓகே. சில சீன்ஸில் சில ஷார்ட்ஸ் கட் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அது மட்டும் தான், படத்தில் பெருசாவெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகே.
அதை தாண்டி விஜய்க்கு இந்த படம் ப்ளஸ்ஸாக அமையுமா சார்? ஏன்னா அரசியல் வந்துட்டார், இப்போ தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஓகே, ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்தாலும் ஓகே. இது விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா? இல்லை, எப்படி வந்தாலும் இந்த படம் சிக்கல் தான். ஓ, எந்த வகையில்? இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் வந்துருந்துச்சா விஜயினுடைய பொலிட்டிக்கலுக்கு இந்த படம் பயன்படுத்திருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு வந்தால் அந்த பொலிட்டிக்கலுக்கு அவர் பண்ண இதெல்லாம் வேஸ்ட் தானே. ஓகே, பொலிட்டிக்கலாக அந்த படத்தில் அவர் பண்ண டயலாக்காக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், அது முடிஞ்சதுக்கு பார்த்த பிறகு அது ஒரு இதாயிருமே, பயன் இல்லையே. இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து படம் வந்து பெருசாக இல்லை, நான் சொன்ன மாதிரி 9ஆம் வந்துருச்சுன்னா அவருடைய பொலிட்டிக்கலுக்கு அந்த படம் பெருசாக சப்போர்ட் பண்ணிருக்கும். புரியுது. ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இது எந்த அளவுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு? ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நஷ்டம் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸை தாண்டி படத்தை வாங்கியவர்களுக்கு பெரிய நஷ்டம். வேர்ல்டு வைடு வாங்கியவர்கள், தமிழ்நாடு வாங்கியவங்களுக்குலாம் பெரிய நஷ்டம். சென்னை மட்டுமே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஒரு சின்ன ப்ரொடியூசர் தான். அவருக்குலாம் படம் பெரிய லாஸ், அவர் பெரிய அளவில் சிக்கலில் மாட்டியிருக்காங்க. ஓகே, இதில் என்னன்னா, இதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ். ஜெகதீஷ் ப்ரொடியூசர்னா ஆல்மோஸ்ட் அது விஜய் தான் ப்ரொடியூசர். ஓகே, அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வரக்கூடிய லாப நஷ்டத்தில் விஜய்க்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஓகே, அதனால் அது வந்து பெருசாக முழுவதுமாக கையை கிடைக்காம கொஞ்சம் பாதியாக கிடைக்கும், அவ்வளோதான். புரியுது சார். அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இங்கே 8 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு சென்னை ரைட்ஸ் அப்படிங்கும்போது, ஸோ படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரிட்டர்ன் கேட்குறாரு, இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஏதோ காம்ப்ரமைஸ் ஒரு இஷ்யூ போய்கிட்டு தான் இருக்காரு. ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று பரவலாக இங்கே பேசுகிறாங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா படத்தை வந்து ரொம்ப முடக்குவாங்க, தேட்டர்ஸ் பெருசாக வராது. ஒருவேளை ரிசல்ட் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா தேட்டர்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த இஷ்யூவே இருக்காதுங்க. அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவங்க பாட்டு விட்டுருவாங்க, ஓட்டு எப்படி வந்து அந்த மாதிரி வந்துட்டு போயிடும். ஓகே, ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தால் ட்ரோல்ஸ் வரதுக்காக அந்த படத்தை ஒரு வசனம் பேசிட்டு வச்சுங்க, உதாரணத்துக்கு அப்படி எடுத்துக்கலாம். அந்த படத்தை ஒரு வசனம் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு. அந்த படம் வந்திருக்காரு, அவர் பெருசாக அவருக்கு கை கொடுக்கல, தேர்தல் ரிசல்ட் அவருக்கு மாற நடந்திருக்கு அப்படின்னா அந்த படத்தை பார்க்குறப்ப என்ன நடக்கும்? ஓகே, ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஹீரோ, அரசியல் இதாகி போட்டியா அப்படின்ற மாதிரி அது ஒரு ட்ரோலாக மாறும். புரியுது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை 30ஆம் தேதி ரிலீஸுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கு. புரியுது. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஒருவேளை ஓவர்சீஸ்லாம் எதுவுமே இல்லாமல், அதர் கண்ட்ரிஸ் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 30ஆம் தேதி வாய்ப்பு உண்டு. 30ஆம் தேதி வாய்ப்பு உண்டு, பண்ண மாட்டாங்கண்ணா. ஓகே, நீங்கள் வேர்ல்டு வைடு தானே பெரிய பிஸ்னஸ். விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, வேர்ல்டு வைடு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் தானே பெரிய பிஸ்னஸ். அவங்க எப்படி ஒத்துக்குருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது? வாங்கணும் பணத்தை திருப்பி கேட்பாங்கல்ல. மலேசியாவில் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, அப்புறம் யூஎஸ் வாங்கியிருக்காரு, கனடா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி படத்தை தள்ளி வச்சுன்னு அவரே கூட ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. அப்படிங்கும்போது அவங்க திருப்பி ரீஃபண்ட் கேட்பாங்கல்ல. நீங்கள் வாட்டி தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது சுச்சுவேஷன் இருக்கிறோம், நீங்கள் இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ண முடியும், எங்களுக்கு பணத்தை கொடுங்க கேட்பாங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்கணும், ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஓகே, அப்படி பார்த்தாலும் சிக்கல் தான் அது. ஓகே, அதாவது எப்படி பார்த்தாலும் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாலுமே அதிகமாக தேட்டர் புல்லிங் ஆகாது. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது ஓவர்சீஸில், ஏன்னா வாரெலாம் போயிட்டு இருக்கனால. 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாலுமே இவங்களுக்கு சிக்கல் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த கரெக்டாக அந்த 9ஆம் தேதி அவங்க மிஸ் பண்ணாங்கல்ல, அதுதான் இவ்வளோ சிக்கல். ஓகே, அதாவது அவங்க அழகாக ஒரு திரும்பி மறுபரிசீலனை பண்ணியிருந்திருக்கலாம், கேஸ் போடாமல் இருந்திருந்தா. இல்லை, இவங்க மேலேயும் நிறைய தவறு இருக்குங்க. அவங்க சும்மா முடக்கிட்டாங்கன்னா கூட அதே மாதிரி பராசக்தி படம் வச்சு அவங்க போய் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்களே. இதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். சென்சார் போர்டு ஒரு அட்டானமஸ் பாடி. ஆமாம், அதுக்கு தனியான சில அதிகாரங்கள் இருக்கு. நீங்கள் அதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே கோர்ட்டே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஓகே, கோர்ட்டுக்கு போய் 15 வருஷமா ஒரு படம் கிடக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆர்கே செல்வம் டைரக்ட் பண்ண குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம். ஆமாம், ராஜீவ்காந்தி அசோசியேஷனை பற்றின ஒரு படம். 94 ஆரம்பிக்கப்பட்டு 2016-17 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, 15 வருஷம் அந்த படம் கோர்ட்டு கலைஞ்சிச்சு. அப்போ என்னன்னா அங்கே ஒரு ஈகோ கிளாஸ் ஆயிரும். ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடி, சென்சார் போர்டு அட்டானமஸ் பாடி. ஓரளவுக்கு மேலே அவங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது, உள்ள வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளவரா நீங்கள் இங்கே இப்போ பண்ணீங்கல்ல, பருத்தி போட்ட குடவுலேயே இருந்துக்கிற மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி இதுக்கே போயிட்டீங்க, ரிவைசிங்கே போயிட்டீங்க. இப்படி அது முதலே பண்ணியிருக்கலாமே. புரியுது. அதான் சிக்கலே. இப்போ அது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தப்பா இருக்கு. திடீர்னு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, ஹைகோர்ட்டுக்கு போறீங்க, எதிர்த்து டக்குன்னு முடிவு போடுறீங்க. ஓகே, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது வரத்தான செய்யும். எனக்கு நீங்கள் கோர்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடவே முடியாது. புரியுது. நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஆர்டர் போடுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்ததாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் கோர்ட் ஆர்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணலாம். கன்சிடர் தான் நடக்கும், ஃபுல்லாக கன்சிடர் தான் நடக்கும். ஓகே, பாருங்க, பரிசீலனை பண்ணலாம், சீக்கிரம் கொடுங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன் அந்த படத்தை நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். அவங்க திருப்பி பதில கொடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுது. படத்தில் வந்து அந்த சரியில்லை, எதுவும் சரியில்லை, 6 பேர் பார்த்து ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணாரு, படத்தில் அந்த சீன்ஸ் சரியில்லை, ரீஷூட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆனால் தமிழ் இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பிரச்சனை வரும். எதாவது சொல்லலாம்.
அது ஆனால் ப்ரொபகண்டா படம் தான், ப்ராப்பர் ப்ரொபகண்டா படம் தான், அரசியல் ப்ரொபகண்டா. அவருடைய பொலிட்டிக்கல் சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும். அவர் பெண்களுக்கு பாதுகாவலர் படம் நம்ம பார்த்தாலே தெரியும். அது வந்து ஒரு பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு அண்ணனா வந்து அவர் உதவிலாம் அதே தான் அது. இல்லை இதில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கதா சொன்னாங்க. பொலிட்டிக்கலாக கடைசியில் சில விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. படத்தினுடைய பேஸ் அதுதான். ஓகே, ஏன்னா நிறைய பிரச்சார வேன்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரெய்லரில் பார்க்கும்போது அதை வச்சு நிறைய சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் நம்ம வந்து அது அப்படி பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதில் வந்து ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எரேஸ் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. அதை ரிகவர் ரெக்கவரி பண்ணி தான் வச்சிருக்காங்கன்றாங்க. அது நமக்கு வந்து பல தரப்புல பல தகவலாக வந்தாலும் சிபிஐ தரப்பில் அவங்க உறுதிப்படுத்தினா தான் நமக்கு தெரியும் அது. ஓகே, ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் ஃபேவராக விஜய்க்கு ஃபேவராக மாறுச்சு அப்படின்னா 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருக்குமே அப்படி தனிச்சு நின்று ஒரே தேர்தலில் ஒரு பெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அது தமிழ்நாட்டு அரசியலில் 50 வருஷமா அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு கூட்டணி பலத்தோடு தான் எல்லா கட்சியும் செய்யுது. விஜய் ஒரு கூட்டணியோடு இருந்தார், அதிமுக விஜய் அப்படிங்கிற ஒரு கூட்டணியோட ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாருன்னா நீங்கள் சொல்கிற அந்த மேஜிக்லாம் நடந்திருக்கும். ஓகே, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். புரியுது. அவர் அடுத்து கதைகள் கேட்டுட்டு இருக்கதா சும்மா அங்கங்கே ஒரு செய்தி வருது, அது உண்மையா சார் கேட்குறாங்க? ஆமாம், அது ஏற்கனவே வந்து நெல்சனுடைய உதவியாளருக்காக சொல்லி வந்திருக்கிறார். கோயில 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டார். அதான் மமிதா பைஜி கூட சொன்னக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ அவருக்கு படம் பண்ணணுங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டார். ஓகே, ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு போட்டிருக்க கேண்டிடேட்டு கூட்டணி சரியாக அமையலை அப்படிங்கிறதுல அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ அநேகமாக அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, அப்போனா திரும்பி திரைத்துறைக்கு வந்தாருன்னா அது எந்த அளவுக்கு கை கொடுக்குறது தெரியல. ஆமாம், இது ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா ஓகே, இங்கே அவர் ஃபுல்லாக பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டாரு, வேற ஒரு பின்பமாக மாறிட்டாரு, இங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி விஜய் வரும்போது அந்த இடத்த அவர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, பிடிக்கிறது கஷ்டம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஃபேன் பேஸ் இருக்குது. அதான் கொஞ்சம் டிலே ஆனாலும் கூட பிடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை இந்த படம் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிலீஸ் ஆகும்போது அது கட்சியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு உதவுமா? என்னோட கேள்வி அதுதான். இல்லை, முதல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் சரி, அதான் எப்படி வேணா போகட்டும், கட்சியை ஸ்ட்ராங் பண்ணு. இவர் கட்சியை நடத்துவாராங்கிற சந்தேகமா இருக்கு. எதனால சொல்றேன்? இல்லை அவர் இப்போ அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நேரம் நடக்குதுங்க, உச்சகட்டம் சூடு பிடிக்குது. சின்ன சின்ன கட்சி ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட தோத்து போகணும்னு தெரியும். ஓகே, தெருக்கு சுற்றுறான். ஆனால் இவர் தேர்தல் நேரம் உச்சத்தில் இருக்கிறப்ப தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு பிறகு வளகாப்புக்கு போறாருங்க. 3 நாள் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வர்றாரு. ஓகே, அவங்க கூட்டணி கட்சி நடக்குமா நடக்காதா, தொகுதி பங்கு என்ன, யார் வேட்பாளரை போடுவோம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன பண்ணுவோம், அப்படி தலையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. ரிலாக்ஸாக வந்து 3 நாள் சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துகிட்டு போய் பாம்பேயில் வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு வந்திருக்கிறாருன்னா, இப்பயே எப்படி இருக்கிறாருன்னா ஒரு தோல்வியால் அவரால் தாங்க முடியாது. எனக்கு பர்சனலாக விஜயனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும், விஜயனுடைய சர்க்கிள் இருக்கவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன தோல்விகளை கூட அவரால் தாங்கிட முடியாது. ஓகே, ஆனால் இது வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறேன். என்னன்னா ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டா கூட சினிமாவுக்கு வரலாம், விஜய் தோத்துட்டாருன்னா சினிமாவுக்கு வர மாட்டார், ஜெயிக்கிற வரைக்கும் அரசியலில் தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறேன். அது இங்கே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாவுக்குள்ள இருப்பார், திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, பொலிட்டிக்கல் கேரியருங்கிறது கொஞ்சம் அவருக்கு இந்த முறை கை கொடுக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் அவர் அடுத்து இந்த அரசியலை ரன் பண்ணிட்டு போவாரா, எதிர்த்து ஃபைட் பண்ணுவாரா, தொடர்ந்து களத்தில் இருப்பாராங்கிறது அதுவும் சந்தேகம் தான். ஓகே, பப்ளிக்கோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகுமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? அது படத்தில் என்ன சொல்லி வச்சிருக்காங்கிறத பார்த்தாலும் தெரியும். ஓகே, அது எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, எல்லாரையுமே அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா, இல்லை தன்னுடைய இமேஜை மட்டும் தான் காமிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத படத்தில் பார்த்தப்பறம் தான் தெரியும். புரியுது. அதுவும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து வசனமாக விஜயோடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அவருக்கு ஃபேவரான விஷயங்கள், அதாவது எப்போதுமே சில விஷயங்கள் பண்ணுவாங்க, பட் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக தலையீடு இருந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அது உண்மையா சார்? இருக்குது. ஏன்னா அது வந்து அதுவும் ஒரு ஏறக்குறைய எம்ஜிஆர் ஃபார்முலா தான். எம்ஜிஆர் வந்து பாடல் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு சில பாடல்கள்லாம் 2-3 கவிஞரை வச்சு எழுதுவாங்க. ஓகே, அவர் எழுதி வேணான்னு சொல்லி, இவர் எழுதி வேணான்னு சொல்லி, கடைசியில் அவர் கேட்சியா அந்த வார்த்தை நம்ம சொல்றது நானே பாடுற மாதிரி இருக்கணும், என்னுடைய கருத்தை சொல்ற மாதிரி இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். எம்ஜிஆர் பாடுறாருங்கிறதான் அன்னைக்கு. அப்போ விஜய் பேசுறாருன்னா விஜய் பேசுறாரு தான். விஜய் வசனத்துக்கு விஜய்க்காக வசனம் வெளியே கொடுத்தவர் தெரியாது. அப்போ தான் திரையில தோண்டி வசனம் பேசுறேன்னா அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது எனக்கு அரசியலுக்கு பயன்படணும், அது அரசியல் கருத்தாக இருக்கணும், நான் சொல்ல வந்து அரசியலாக இருக்கணும். ஓகே, அப்படிங்கும் போது அது தலையீடுகள் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். விஜயகாந்தோடைய படங்கள்ல கடைசி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ விஜயோடைய கடைசி படம் அது அரசியல் பேசுகிற படம், தன்னுடைய அரசியல் சொல்கிற படம், அதில் எப்படி அவர் தலையீடு இல்லாமல் இருக்கும்?
ஓகே, கண்டிப்பாக ஒரு தலையீடு இருந்திருக்கும். அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்களுடைய சாயல் அதிகமா விஜய் இதுல பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அது வாய்ப்பு இருக்கு? இல்ல, எல்லாருக்குமே எம்ஜிஆர் தாங்க ரோல் மாடல் சினிமாவில். அரசியலுக்கு வர எல்லாருக்குமே, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர எல்லாருமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். ஓகே, ஏன்னா அவர் தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தவர். விஜயகாந்த் வந்தாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, அதுக்கு பிறகு ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு பலரும் அட்டன் பண்ணாங்க, எம்ஜிஆரை பார்த்து பலர் அட்டன் பண்ணாங்க. டி ராஜேந்திரன் என்ன பண்ணா, திமுக இருந்தாரு, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாரு, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியில பெருசா இது பண்ண முடியல. அப்புறம் அரசியல் வெட்டி போயிட்டான்னு வச்சுங்க. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் கட்சி பெருசா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு, அது பெருசா தோல்வி. கூட்டணி வச்சு பார்த்தார் ஜானகியோட, அதுவும் தோல்வி. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் போயிடுச்சு. அப்ப சினிமாவில் வந்து தோற்று போன ஒரு லிஸ்ட் அதிகம், ஜெயிச்சது ஒருத்தர் மட்டும்தான். நமக்கு எம்ஜிஆர் பார்த்து மட்டும், அது ஜெயிச்சவரை வந்து நீங்க ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க. அதனால அவர் எல்லாரும் எம்ஜிஆர் ஃபாலோ பண்றோம், எம்ஜிஆர் ஃபாலோ, கருப்பு எம்ஜிஆர் நாங்க விஜயகாந்த், இவர் ஒரு எம்ஜிஆர். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு ரோல் மாடல். அப்ப அவரை ஃபாலோ பண்ணுவோங்கிறது தான். அவர் நான் எம்ஜிஆர் மாதிரி நான் வந்துடுறேன், 77 வந்துடுறேன். எம்ஜிஆர் 77 வந்தாருன்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் டிராவல் பண்ணாருங்கிறது பெரிய கதை. கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆர் வந்து அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்கார், அதில் வச்சு சட்டை போட்டு காங்கிரஸ்காரா தன்னை அடையாளப்படுத்தியவர். அப்புறம் பெரியாரோட அவர் ஈர்க்கப்பட்டு பெரியாரோட பயணம் பண்றாரு. பெரியார் கூட இருக்கப்ப அண்ணா தனியா வர்றப்ப அண்ணா கூட வர்றாரு. அண்ணா கூட வர்றப்ப திமுக முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் பெரியாரோட உதவி பண்றாரு. எம்ஜிஆர் மன்றங்கள் வேலை செய்யுது. அப்புறம் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. 71 ஆரம்பிச்சு 77 பெரிய ஒரு டிராவல் இருக்கு. 77ங்கிறதுல ஒரே நாள் கிடையாது, 77க்கு முன்னாடி ஒரு டிராவல். அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எம்ஜிஆர் வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் முதலமைச்சர் ஆள ஒரு பெரிய ஒரு டிராவல் பண்ணி பெரிய போராட்ட களத்துல இருந்தா வந்திருக்கிறாரு. அப்ப அதுல இருந்து ஜெயிச்ச ஒருத்தர், சினிமா இண்டஸ்ட்ரியிலும் ஜெயிச்ச ஒருத்தர், அவர் தான் நமக்கு வந்து ரோல் மாடல். அவரை ஃபாலோ பண்ணால் நம்மளும் அதே மாதிரி வந்துடும்னு நினைக்கிறாங்க. அவரை மாதிரி வரணும்னு நினைக்கிற ஆசைப்படுறதுக்கு அவர் தப்பு கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கிறதையும் பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்ல பெண்களை குறைவா பேசுறத காட்சி வச்சிருக்க மாட்டாரு, புகைப்பிடிக்கிற காட்சி மாதிரி வைக்க மாட்டாரு, தம் அடிக்கிற காட்சி வைக்க மாட்டாரு. பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க விஜய் நடிச்ச கோட் படத்துல என்ன பண்ண, ஓப்பனிங் சீனே பாட்டோட தான் வர்றாரு. ஓப்பனிங் சீனே பாட்டோட வந்துட்டு நான் மது ஒழிப்பை பண்ண போறேங்கிறாரு. புரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சா வழக்குல ஜாமீன் வாங்கி வந்தவரை வேட்பாளரை போட்டிருக்கிறாரு. புரியுது. இதெல்லாம் வந்து இதா இருக்கு இல்லையா? எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னையும் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாரு, தனக்கு பின்னாடி வர்றவங்களையும் சரியாக அடையாளப்படுத்தினார், அரசியல் படுத்திக்கிட்டே இருந்தார். எம்ஜிஆர் மன்றத்தை வச்சுதான் அவங்க எம்ஜிஆர் மன்றங்கள் அங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க ஒரு பயிற்சி கிழமை பண்ணிட்டாங்க. அப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு அப்படியே அவங்க கை கொடுத்துச்சு. இது எதுவுமே தெரியாம 77 திருப்பி வருது, 67 திருப்பி வருதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கதை விஷயங்கள் இருக்கு, சம்பவங்கள் இருக்கு, அதுக்கு உழைப்பு இருக்கு, தியாகம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். புரியுது. அதான் என்னதான் இருந்தாலும் ஜனநாயகம் ரிலீஸே ஆயிருந்தாலும் அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஆமா, ஓரளவுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு அந்த காட்சிகள் பயன்பட்டிருக்கும், அந்த பாட்டுகள் காட்சி பிரச்சாரத்தை களத்துல பயன்பட்டிருக்கும். அது ஓரளவுக்கு சின்ன ஒரு கொடுத்துருக்கும், ஒரு கெயின் கொடுத்துருக்கும். பெருசாலையும் கூட சின்ன ஒரு கெயின் கொடுக்க தான் செஞ்சிருக்கும். ஓகே, மற்றபடி இது வெற்றி வகை சூடக்கூடிய வகையில இருக்கக்கூடியது, அப்படி அதுக்காக தான் ஜனநாயகம் முடக்குனது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு படத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்கிறது எப்படி அண்டர்ஸ்டிமெண்ட். பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு பயன்பட்டுருக்கும். இப்போ அந்த படம் வந்துச்சுன்னா அந்த பாட்டை எடுத்து போட்டுருப்பாங்க, பிரச்சாரம் போறப்ப எல்லாம் அந்த பாட்டை போட்டுருப்பாங்க. அந்த படத்துல வர காட்சியில பூரா அப்போ சோசியல் மீடியாவில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்பட்டுருக்கும். பட் அதுவே ஓட்டா மாறுமாங்கிறதுலாம் தெரியாது. ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பாக்குறப்ப எப்படி பண்ணி. சினிமாவில் எத்தனை கேட்டகரி ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா விஜய் ரசிகர் இருக்காங்க, அஜித் ரசிகர் இருக்காங்க, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, இத்தனை கேட்டகரி ரசிகர் இருக்காங்க. இவர் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது. ஒரு சினிமாங்கிறது ஒரு சின்ன மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். அதுக்குள்ள நீங்க இத்தனை பிளவு இருக்கு. அப்ப இத்தனை பேர்த்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்ப இதுக்குள்ளேயே 1000 பஞ்சாயத்து. ரஜினி ரசிகருக்கு இவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நிறைய சிக்கல் சமீபத்துல ரொம்ப பெருசா போச்சு. அப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு மட்டும் அந்த படமே எல்லா நடிகர்களும் பார்ப்பாங்கிற சந்தேகம். புரியுது. அப்போ ஒரு சிறு தாக்கம் இருந்திருக்கும், பிரச்சாரத்துக்கு அது பயன்பட்டிருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னைக்கு நம்மளோட சினிமா சர்ச்சைகள்ல சுபேஷ் சார்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சினிமா சர்ச்சைகள்ல உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.